ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவமாக இருப்பதில் விழித்து சார்பாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய விண்ணப்பங்களும் உங்களுடைய ஜெபங்களும் ஒரு நாளும் கைவிடப்படாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபம், கர்த்தருடைய சமூகத்திலே விதைக்கிற கண்ணீர் ஒரு நாளும் விருதாவாய் போகவே போகாது. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய வேண்டுதலுக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் உங்கள் கண்ணீருக்கும் அவர் நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அவரை பற்றி கொள்ளுகிறோம் என்பதுதான் இருக்கிறது. நாம் உறுதியாக அவரை என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆனாலே பற்றி கொள்ள வேண்டும். நாம் அசோதரதான் பாடினது போலதான் உலகம் பொய்தான். அல்லேலூயா. உலகமே ஒரு மாயையான காரியம்தான். எந்த நேரத்திலே உலகம் நம்ம ஏமாற்றும் என்று தெரியாது. ஆனால் ஏமாற்றாத ஒருவர் இருக்கிறார் என்றால் இயேசு மாத்திரம் தான். இந்த உலகத்தில் ஒரு மெய்யான அன்பு எங்கே கிடைக்கும் என்றால் அது இயேசுவின் இடத்தில் மாத்திரமே. நமக்காக ஒருவர் தன் ஜீவனை கொடுப்பார் என்றால் அது இயேசு மாத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான். இப்பவும் சொல்றேன், உலகத்துல எங்க போய் எந்த சூழலை கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கு பதில் கிடைப்பது அறிவு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாவத்தில் அப்பாவிடம் ஒன்று சொல்லிட்டு கண்ணீர் வடித்தாலும் கூட உங்கள் கண்ணீரை தரையில் விழவிட மாட்டார். நீங்கள் கர்த்தரிடத்தில் சிந்துகிற அந்த கண்ணீரானது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணீரை எடுத்து அப்படியே துருத்தி வைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரெல்லாம் எங்க சேர்க்கப்படுகிறதா? துருத்தியில் சேர்க்கப்படுகிறது. துருத்தியில் சேர்க்கப்பட்டு அது பத்திரப்படுத்தப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால், நீங்கள் வடித்த கண்ணீர் இன்னும் எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டி இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்த ஒருவர். அல்லேலூயா. அதனாலதான் என் மகள் மொத்தமா வடிக்கட்டும், அத்தனை கண்ணீரை சேர்த்து நான் என்ன பண்றேன்? ஒரு நாள் கவுண்ட் பண்ணுவேன். உங்கள் கண்ணீர் மொத்த கண்ணீரையோ நம்முடைய மொத்த கண்ணீரையும் ஒரு நாள் அவர் எண்ணுவார். யோபு சொல்லுகிறார், என்னை நீ விசாரிப்பீர் ஆனால் நலமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்து இருக்கிறேன். காத்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். டாக்டர் யோபு சொல்லுகிறார், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ மாறுதல் எனக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் நான் காத்திருக்கிறேன். அப்படி என்றால் இங்கே சொல்லுகிறார், பக்தன் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. நமக்கு போராட்டத்தின் நாட்கள் ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை குறிக்கப்பட்டிருந்தாலும் குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டுமா? காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை. போராட்டத்தின் நாட்களிலே யாருடைய சமூகத்தில் காத்திருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்தில். சங்கீதம் 27 கடைசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். யாருக்கு காத்திருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்திலே குறிக்கப்பட்ட போராட்டம் பிரச்சனைக்கு நாட்களிலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறோமா? தேவ சமூகத்தை ஒரு நாளும் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது என்றால் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் தேவ சமூகத்தை தேவனுடைய பாவத்திலே காத்திருப்பதை அலட்சியப்படுத்தினால் ஒரு நாள் அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு?
அலட்சியப்படுத்தி விடுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பாவத்திலே காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? மாறுதலுக்காக. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாறுதல். நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு மாறுகிறாரா, நாளைக்கு மாற்றம் வந்துவிடாதா, நாளை மறுநாள் மாற்றம் வந்துவிடாதா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்காக என்று நாம் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை யாரால் தான் கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒருவரால் மாத்திரம் கொடுக்க முடியும். எந்த சூழ்நிலையும் கர்த்தரால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மாற்றத்தை கொடுக்கிற அந்த மாறாத பிரமாணம் உடையவரிடத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். வாசித்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 91ஆம் சங்கீதத்தில் 14, 15, 16 3 வார்த்தைகளை நாம் சற்று தியானிப்போம். அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கணும்? வாஞ்சையாய் இருக்கிறபடியால் வாஞ்சை. நீங்களும் நானும் முதலாவது இங்க சொல்லுகிறார். முதல் காரியம் சொல்றாரு, நீங்களும் நானும் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் முதல்ல கர்த்தரிடத்துல வாஞ்சை இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவரை தேடவே முடியாது. அல்லேலூயா. இல்ல வாஞ்சை பாருங்க, எடுத்து சொல்றாரு. அவனை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன்றாரு. இங்க சொல்றாரு, முதல் காரியம் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியினால் அவனை என்ன செய்கிறேன்? விடுவிப்பேன். அப்ப ஒரு மனிதனுக்கு எங்கே விடுதலை இருக்கிறது என்றால், விடுதலை எப்பொழுது? தேவன் மீது நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கிற பொழுதுதான் நமக்கு விடுதலை உண்டு. அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த விருப்பம், அந்த ஏக்கம், அந்த தவிப்பு. சொன்னா போராட்டத்தின் நாட்களெல்லாம் காத்திருக்கிறேன். காத்திருந்தா பலன் கிடைச்சிச்சா இல்லையா? யோபு காத்திருந்தால் பலன் கிடைச்சிச்சா இல்லையா? கடைசி 42ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அப்படி 2 மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு எதனால கிடைத்தது? காத்து இருந்ததனால். தேவனிடத்தில் அவன் வாஞ்சையாய் இருந்ததினால். அவனுடைய வாஞ்சை எப்படி பிரதிபலித்தது? தேவனிடத்திலே, யோபுவிடத்திலே, தேவனுடைய காரியங்களிலே எப்படி வாஞ்சை பிரதிபலித்தது என்றால், எந்த சூழ்நிலையிலும் அவன் போராட்டத்தின் நாட்களிலே, நெருக்கடி காலத்திலே, பிரச்சனை வந்த பொழுது, பலவீனம் வந்த பொழுது, சாத்தான் அவனை சூழ்ந்து கொண்ட பொழுது, சாத்தான் அவனை உரல்ல போட்டு இடிக்கிறது போல அவனை நொறுக்கி பிழிந்த பொழுது, கர்த்தரிடத்திலே வாஞ்சையாய் இருந்தான். கர்த்தரை மறந்தறியாமல் என்றான். கட்டிய மனைவி சொல்லுகிறாள், திருமணம் நடக்கிற பொழுது அறிக்கை செய்கிறாள். உடன்படிக்கை பற்றி உடன்படிக்கை வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் விட மாட்டேன். உடன்படிக்கை நல்லதிலும் கெட்டதிலும் எல்லாவற்றிலும் உம்மோடு சமமாய் உமக்கு துணை இருப்பேன், ஆதரவாய் இருப்பேன், உம்மோடு கூட இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்த மனைவி சொல்லுகிறார். உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு, இன்னுமாய் அவரை நம்பி கொண்டிருக்கிறாய் என்றார். ஆனால் திருமணம் அன்று என்ன சொன்னால், படி உடன்படிக்கை. மரணம் நம்மளை பிடிக்கும். நீ செத்த நான் சாவதையான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி சொல்லிச்சு, தேவனை தூசித்து நாக்கு பிடி செத்துரு, தேவனை தூசித்து நியாயா இருக்க செத்துரு அப்படின்ட்டு. எத்தனை அன்பு பதிலாம். அதான் பாட்டு பாடணும். உலகம் பொய்யம்மா, இந்த உறவு பொய்யம்மா, உலகம் பொய்யம்மா, இந்த உறவு பொய்யம்மா, இயேசுவின் அன்பு அது மட்டும் என்று உலகில் உண்மையம்மா.
உலகின் உண்மையம்மா, உலகம் பொய்யம்மா, இந்த உறவு பொய்யம்மா. அல்லேலூயா. உலகம் பொய்யானது, ஆனால் இயேசுவின் அன்பு மாத்திரம் தான் உண்மையானதுங்க. இயேசுவின் அன்பு மாத்திரம். பரவாயில்லை, அக்காவும் அத்தானையும் பார்க்கல. யோக பிரமாணத்துக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோக மனைவி மாதிரி இல்லாம அப்பாற்பட்டு இருக்கிறீங்க. அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யோக மனைவி மாதிரி இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு என்ன சொன்னாரு? அப்படி சொன்ன பின்பும் உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா என்று சொன்ன பொழுதும் அவன் சொல்லுகிறார் தன் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரியே என்று சொல்லல, பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, நன்மையை பெற்ற நாம் நன்மையை கொடுக்கிற பொழுது கொண்டாலும் கொண்டாலும் தாரும் தாரும் என்று வாங்கி அனுபவித்தவே, ஒரு சின்ன தீமைக்கு அனுமதி கொடுத்து நம்மை சோதித்து பார்ப்பதற்காக அனுமதித்ததற்கு தேவனை யோசித்து ஜீவனை விட என்று சொல்லிவிட்டாய் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு வருங்க. அதுதான் தேவனை வாஞ்சிக்கிற வாஞ்சை. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம வாஞ்சிக்கிறோமா? கர்த்தர் தந்தா வாஞ்சிக்கிறோம், கர்த்தர் தரலன்னா விட்டுருக்கோம். அது இல்ல, தந்தாலும் ஸ்தோத்திரம், தராட்டாலும் ஸ்தோத்திரம், உடுத்தினாலும் ஸ்தோத்திரம், உடுத்தாட்டாலும் ஸ்தோத்திரம், சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம், சாப்பிடாட்டாலும் ஸ்தோத்திரம். அமைச்சு விடுங்க. சாப்பிட்டாதான் பலன் உண்டாகுமா? அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. சவால் விடுறங்க. சாப்பிட்டா தான் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவது இயல்பு. ஆனா நான் சவால் விடுறேன். 100 நாள் நான் சாப்பிடாம இருக்கேன், சாப்பிடாம இல்லையான்னு பார்த்துருமா? நான் இருக்கிறேன். வார்த்தை என்னை உயிரோட வைக்கும். சவால் விடுறேன். ஏன்னா 90 நாள் இருந்த எனக்கு பழகின எனக்கு 10 நாள் பெருசு இல்லையா? 90 நாள் கடந்து போனவங்க 10 நாள் பெருசா அனுபவம். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பார். அல்லேலூயா. உடல் உறுப்புகள் அனைத்தையும் சிருஷ்டித்தது கர்த்தர். அவர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்றார். உடல் தோற்றத்துக்கு முன்பே உன்னை முன்குறித்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த நம்மளை ஒரு கூட்டி இணைத்திருக்கிறார் என்றால் அறிந்த தேவன் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பெரிய அன்பு தெரியுமா? அவன் மீது ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அவரை வாஞ்சியோடு தேடுகிற பொழுதுதான் நம்மளுக்கு இக்கட்டு காலத்தில் பிரச்சனை வருகிற பொழுது நம்ம எந்த ஒரு காரியத்தில் கிடந்தாலும் ஆண்டவர் அங்கே நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், வாசிக்கிறேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில். கர்த்தருடைய நாமத்தை சரியாக அறிந்திருத்தல். அவரை எப்படி அறிவது? சிலுவையை கொண்டு வந்துடணும். முன்னால சிலுவை காட்சி கண்ணு முன்னால வரணும். எனக்கு முன்னால கொண்டு வரணும். எனக்காக ஒரு பாடுபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். அவர் என்ன பார்த்து சொன்னாரு? எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, அவர் சதைகள் எல்லாம் சரீரம் எல்லாம் பீக்கப்பட்ட பொழுது, அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் உருவ குத்தப்பட்ட பொழுது, அவருடைய நாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது, நான் கண்ணீர் வடித்த பொழுது என் தேவன் சொல்லுகிறார், நீ உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு, எனக்காக அழாதே. ஏன்னா இந்த பாடுகள் உனக்காக
எத்தனை அன்பு! அல்லேலூயா! அவர் நாமத்தை சரியாக அறிந்தோம். இயேசு கிறிஸ்து எனும் நாமம், மெசியா எனும் நாமம், இம்மானுவேல் என்ற நாமம். அல்லேலூயா! அப்படின்னா என்ன அர்த்தம்? மெசியானா கிறிஸ்துவின் அர்த்தம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. இயேசு என்றால் ரட்சகர், என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிறவர், மீட்பர். அல்லேலூயா! அவர் நாமத்தை நான் சரியாய் அறிந்திருந்தேன். ஆனால் அவர் எங்க கொண்டு நம்ம வைப்பாராம்? உயர்ந்த அடைக்கலம். ஐயோ, இந்த உலகத்தில் நான் எதிர்பார்க்கிற அடைக்கலமான இடம் இல்லையே, அடைக்கலம் கொடுப்பதற்கு ஒரு சரியான நபர் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலத்தை தருகிற தேவன். அவர் கொடுக்கிற அடைக்கலத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு. எல்லா பிரிவு பாதுகாப்பும் அங்க இருக்கும். அவர் கொடுக்கிற அடைக்கலத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லையா? ஆனா இன்னைக்குதான் இந்த பாதுகாப்பை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் வெட்டிக்கும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. அப்படிதானே? பிரதமருக்கு கொடுக்கிற மாதிரி, ஜனாதிபதிக்கு கொடுக்கிற மாதிரி, சரியா முதல்வர்களுக்கு கொடுக்கிற மாதிரி 3 அடுக்கு 4 அடுக்கு என்று சொல்லி பல அடுக்கு பாதுகாப்புகள் தேர்தல் முடிந்து பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடங்களுக்கும் பெட்டிகளுக்கும் கொடுக்கப்படும். ஆனால் ஒரே ஒரு மனிதனுக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்டது 4 அடுக்கு பாதுகாப்பு. தெரியுமா? ஆமா. சிறைச்சாலையில் பிடித்து பஸ்கா பண்டிகை என்று பஸ்கா பண்டிகை நடக்கிறது என்பதால் அவரை 2 நாள் சிறையில் வைப்போம் என்று சொல்லி அவரை சிறையில் அடைத்த பொழுது பேதுருவுக்கு சிறைக்கு காவல் எப்படி வைத்தார்கள்? 4 அடுக்கு பாதுகாப்பு வைத்து பேதுருவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அடைக்கலம் பார்த்தீங்களா? அல்லேலூயா! தனி ஒரு மனிதனுக்கு எத்தனை பெரிய பாதுகாப்பு பார்த்தீங்களா? இங்க அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கு தான் பாதுகாப்பு. ஆனா அங்க சிறையில் இருக்கிற ஒரு சிறை கைதி என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷனாகிய பேதுரு என்ற பிரதான அப்போஸ்தலனுக்கு இந்த உலகம் 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுங்க. அதையும் தாண்டி நமக்கு பரலோகத்தில் இருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லவா பாதுகாப்பு. அல்லேலூயா! அதான் உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவர். எந்த அடைக்கலத்தில் வைப்பாராம்? உயர்ந்த அடைக்கலம். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் அடைக்கலமானவர். அடைக்கலமானவர். அல்லேலூயா! நமக்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிப்போம் என்றால் நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. அடைக்கல பட்டணம்னு ஆலங்குளத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் நினைக்கிறாருங்க. அது நிரந்தரம் இல்லாத பட்டணம். நிரந்தரமான ஒரு அடைக்கல பட்டணம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா! உயர்ந்த அடைக்கல பட்டணம். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். அப்ப முதல்ல சொல்றாரு, அவரை மாற்றிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு, விடுவிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது, அவருடைய நாமத்தை சரியாக அறிந்தவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் நமக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் பதில் கொடுப்பார். உடனே உடனே. அல்லேலூயா! பதில் கொடுக்கலன்னா யார் தப்பு? அவர் பதில் கொடுக்கலன்னா அவர் தப்பு, நம்ம தப்பு. எங்கேயோ நம்ம மிஸ்டேக் இருக்குன்னா இருக்கும். அல்லேலூயா! அவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி என்ன செய்வானா? கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
என்று இங்கே பார்க்கிறோம். யாபேசு என்ற ஒரு பக்தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தாவே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தோம் என்று அவன் விண்ணப்பம் செய்தான். தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் விண்ணப்பத்தின்படி அருள் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாளாகமத்தில். அப்போ உடனே கேட்டாரா இல்லையா? கேட்டுட்டார். யாபேசு என்ற பக்தன் துக்கத்தோடு இருக்கிற மனுஷன், கவலையோடு இருந்த மனுஷன், வேதனையோடு இருந்த மனுஷன் அந்த விண்ணப்பத்தை பத்தியெல்லாம் கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து முதலாவது. இரண்டாவது சொல்றாரு, என் எல்லையை பெருசாக்கும். முதல்ல நீ ஆசீர்வதியும், இரண்டாவது எல்லையை பெரிதாக்கும், மூன்றாவது உடைய கரம் குடரும். எல்லை விரிவாகையில்தான் பிரச்சனையே வரும். நீங்க வளரையெல்லாம் பிரச்சனை வரும். பொறாமையின் கேடையும் வாய்ந்து வரும், வன்கரின் கேடையும் வாய்ந்து வரும். வளர்கிறாரே உயர்கிறார்களே என்று உயர்வையும் வளர்ச்சியும் தடைபடுவதற்கென்று எங்கிருந்தாலும் வளர்ச்சிக்கிட்டு வரும். அதான் அவர் விண்ணப்பம் தெளிவா பண்றார். ஆண்டவரே, இந்த முதல் ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உங்க கரையை கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்துக் கொள்ளும். தீங்கு யோசித்து பாருங்க. கஷ்டப்படைய ஒருத்தர் வரல, இன்னைக்கு வசதி ஆயிட்டீங்கன்னா பிரச்சனைக்கு வருவான். சரி பரவாயில்லப்பா, அன்னைக்கு கஷ்டப்பட்ட இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குலாம் வரமாட்டான். சரியா? அப்போ நீங்க நல்லா வளர்ந்து வரையில தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னே ஒரு கூட்டம் வரும். அதை நினைச்சு நம்ம சில நேரம் சோர்ந்து போவோம், பயம் வரும், கவலை வரும், வருத்தம் வரும், பலவீனம் வரும். அதெல்லாம் வந்து ஒண்ணுதான் நம்ம நினைக்க. ஆண்டவரே அதான் சொல்றாரு, அப்படி நான் வளர்ந்து வரையில இப்படி பிரச்சனை எனக்கு தேடி வரையில எனக்கு இருக்கிற கவலையினால அது என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சந்தோஷமா. அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறுபுத்தரம் கொடுப்பேன், அருள் செய்வேன். யாபேசு என்ற கபக்தன் கூப்பிட்ட உடனே தேவன் அருள் செய்தது போல் உங்களையும் கர்த்தர் உன்னை கூப்பிடுவதற்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பாருங்க, நான்காவது ஒரு காரியம் சொல்றாரு. அடுத்து சொல்லுங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். உங்களுக்கு ஆபத்து வரையில ஒரு யாரு எங்க இருப்பாரு? உங்க கூட இருப்பேன். ஆபத்து வரையில தான் கூட இருப்பேன். ஆபத்துக்கு தாங்க உதவி தேவை. விக்கல் எடுக்கல தண்ணி வைக்க முடியாது. புரிஞ்சுக்க? ஆபத்துக்கு தான் என்ன வேணும்? உதவி தேவைப்படும். யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும், ஆபத்துக்கு தான் உதவிக்கரம் தேவைப்படுகிறது. ஆபத்தில் தான் ஆதரவு கரம் தேவைப்படுகிறது. ஆபத்தில் தான் அரவணைக்கிற கரம் தேவைப்படுகிறது. அந்த உதவும் கரம், அரவணைக்கிற கரம், ஆதரவிக்கரம், அன்பு கரம் எங்க இருக்குன்னா இயேசு இருக்கிறார். அவர் கரம் மட்டும்தான் செயல்பட முடியும். ஆபத்தில் அவனோடு இருந்து, அப்ப எந்த ஆபத்து வந்தாலும் அவர் வாக்கு கொடுத்துட்டாரா இல்லையா? என்ன கொடுத்துட்டாரு? எப்ப ஆபத்து வந்தா நம்ம கூட தான் இருக்கேன். அவை அப்ப நம்ம அவைய விட வேண்டிய அவசியம், கடல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வசனம் வந்து வாசிக்க பார்ப்போம். 120ஆம் சங்கீதம் 1வது வசனம். 121. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? செவி கொடுத்தார். நெருக்கத்துல, ஆபத்துல, பிரச்சனையில யார நோக்கி கூப்பிட்டாராம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு. ஆபத்துல உலகத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது, ஆபத்துல மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது. யார நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே 1ஆம் தேதி வரப்போதப்பா அப்படின்னு யார நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு ஆண்டவரே
அப்படின்னு ஆண்டவரே தான் சொல்லணும். ரீசார்ஜ் கூட அவர் தான் தேவை முடியும். நமக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஆபத்துல அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆபத்து வருதுனாலே நம்ம கூட இருக்கிறாருங்க. அதான் பிரச்சனை. அதான் பாருங்க, பிரச்சனைக்கான ஒரு காரியம் என்னன்னா, ஆபத்து வரையில உலகம் ஓடிக்கிறது, ஆபத்து வரையில சொந்தம் ஓடிக்கிறது. ஆனா ஆபத்து வரையில கூட வந்து நிக்கிறது யாருன்னு கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆபத்திலே கூட நிற்பது கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை கைவிடுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம பாட்டு படிக்கலாம்ல. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. காற்று ஒவ்வாக பிரச்சனைகள் வீசினாலும், கடல் கொந்தளிப்பு ஒவ்வாக பிரச்சனைகள் எவ்வளவு கொந்தளிப்பாய் எழுந்தாலும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை கவலைப்படாதபடிக்கு, உங்க படகு, உங்க கப்பல், வாழ்க்கை என்னும் படகு, உங்க வாழ்க்கை என்னும் கப்பல் கவிழ்ந்து விடாதபடிக்கு, மூழ்கி விடாதபடிக்கு அவர் நங்கூரமாய் இருக்கிறார். நங்கூரமாய் இருக்கிறார். பயப்படாதங்கப்பா. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லிருங்க, பயப்படாதீங்க. அவர் நமது நங்கூரம். அல்லேலூயா. இருக்கிறாரா இல்லையா? நான் சொல்லுவேன், எனக்கு நம்புறோம் அவர்தான், என் அடைக்கலம் அவர்தான், என் கோட்டை அவர்தான், என் அரண் அவர்தான், என் பாதுகாப்பு அவர்தான், என் நேசர் அவர்தான். உன்னத பாட்டு 2:10 சொல்லுகிறது. சுனமியால் சொல்லுகிறார், சுனமியாக்களை பார்த்து சொல்லுகிறார், என் நேசர் என்னோட பேசி, என் நேசர் யார் பேசுறாரா? என் நேசர், என் கர்த்தர், என் தேவன், என் நேசர் என்னோடு பேசி எப்படி பேசுறாரு? என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, பயத்திலிருந்து எழுந்து வா, கலக்கத்திலிருந்து எழுந்து வா, பிரச்சனையிலிருந்து எழுந்து வா, போராட்டத்திலிருந்து எழுந்து வா, கவலையிலிருந்து எழுந்து வா, கடனிலிருந்து எழுந்து வா, முடங்கி கிடக்கிற ரூம்ல எழுந்து வா. போ போறோம், முடங்கி கிடக்க கூடாது, எழுந்து வா. உங்களை சும்மா கூப்பிட்டாரா? எவ்வளவு வர்ணிச்சு வறுமை, எவ்வளவு அழகா கவிதை நடையோடு கூப்பிடுகிறார். என் நேசர் என்னோடு பேசி, என்னோடு பேசி, என் நேசர் பேசியும் கூட இருந்ததில்லை. என் நேசர் என்று சொல்லலாம், இன்னும் என் கூடவே என்னோட மட்டும் பேசி, எந்த அளவுக்கு அந்த சுனமிக்காக ஆண்டவரை நேசித்திருப்பாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. என்னோடு பேசின்னு அவர் எப்படி பேசினாரா? என் பிரியமே, என் பிரியமே. அவர் பேசுற விதத்தை பாருங்க. அவர் என்னை பார்த்து பேசினார்ப்பா, என் நேசர் என் கூட பேசுறாரு. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? ஏ சனியன் அப்படி போகிறோம், அப்படிதானே? நாய் பேரையும் பேசுறோம். பேர் நல்ல பேர் வச்சிருக்கோம். ஆண்டவர் பேசுறாரு, பத்தியில எப்படி பேசினாரு? என் பிரியமே, என் ரூபவதியே. அந்த இதுல போய் அந்த உலக பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், எவ்வளவு அழகா கூப்பிடுவார் தெரியுமா? என் பிரியமே, என் ரூபவதியே, வெண்புறாவே, எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு. இப்படி அழகாய் கூப்பிடுகிற தேவன் உங்க கூட இருக்கிறார் ஆபத்து. அல்லேலூயா. கைவிடுவாரா?
நம்மளை கைவிடவையான நேசர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஆபத்து வரையில யாரு வேணாலும் கைவிட்டுருவா, இயேசு கைவிட மாட்டார். ஏன் அப்படின்னா நம்ம கூடதான் இருக்கிறார். கடலிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள் சீசர்கள், படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் எல்லாரும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த படகிலே இயேசுவும் பிரயாணம் பண்ணுகிறார். இயேசு சிறிது ஓய்வெடுக்க வேண்டும் என்று அடித்தட்டிலே போய் தலையணை வைத்து அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். யாரு? நேசர், நம்முடைய நேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேசர், நம்முடைய நேசர், நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய உத்தரவாதி. நம்ம படகுல நம்ம கூட பயணம் செய்கிறார். பயணம் செய்யும் வேளையில் அவர் திடீரென்று என்ன செய்கிறார்? நித்திரை செய்கிறார். தலையணை வைத்து எழுதுகிறார். அல்லேலூயா. எப்படி வச்சு படுத்திருக்காரோ? தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று காற்று வீசுகிறது, புயல் வீசுகிற வேளையிலே கடல் கொந்தளிக்கிறது. அங்கே படகு அங்கும் இங்குமாக தத்தளித்துக் கொண்டு மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை. படகுக்குள் தண்ணீர் வருகிறது. இவர்களுக்கு எல்லாருக்குள்ளும் சீசர்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. என்ன பயம்? மரண பயம். இப்பொழுது படகு மூழ்க போகிறது, நாம் எல்லோரும் மரிக்க போகிறோம். அவன் சொன்னது அப்படிதான் சொன்னான். ஐயரே அடிய போறோம் ஐயா, நமக்கு கவலை இல்லையா? அவரை பார்த்து கேட்கிறான், நமக்கு கவலை இல்லையா? உங்களை என்னையும் பார்த்து சொன்னாரு, கவலைப்படாதப்பான்னு. உங்களை என்னையும் பார்த்து கவலைப்படாதப்பான்னு சொன்னவரை பார்த்து இவன் சொல்லுதான், உமக்கு கவலை இல்லையா நாங்க மடிக்கிறது? எவ்வளவு சொல்ல முடியுங்களா? அவருக்கு கவலை இல்லைன்னு யாருங்க சொன்னா? அவருக்கு எவ்வளவு கவலை தெரியுமா? என் பிள்ளையை சீக்கிரம் எப்படி மனமாக்கி எப்போ வீட்டுக்கு கொண்டு வருவேன், என் பிள்ளையை எப்படி ஜோமாக்கி மறுபடியும் பேண்ட் சைக்கிள் முப்பாட்டுவேன். அவன் சொல்லுங்க, ஆமென். என் பிள்ளையை மறுபடியும் எப்போ உயர்த்துவேன், எந்த அளவுக்கு மறுபடியும் 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 எவ்வளவு கவலை இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டான். அல்லேலூயா. உடனே அவங்க ஒரு பதில் கொடுத்தாரு, அப்போ விசுவாசிக்க எத்தனை காலமாக கூட இருப்பேன். ஏங்க நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவர் சொல்ற ஆபத்து காலத்தில் நம்ம கூடவே இருக்கிறன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி நீங்க கற்பனையே பண்ணி பாருங்களேன். இப்ப கடல்ல கொந்தளிப்பு வந்துட்டு, புயல் வீசிட்டு கொந்தளிப்பும் வந்துட்டு, இப்ப எவ்வளவு முங்கிட்டு படகு முங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? படகு முங்கிட்டு நம்ம எல்லாரும் படகுல இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இது படகாவே நினைச்சுக்கோங்க. கடல்ல தத்தளிக்கு முன்னாடி ஐயா கூப்பாடு போடணும். அல்லேலூயா. இங்க யாரும் இருக்கா? ஏங்க இந்த படகு முங்கிய அவர் முங்கதானே போறாரு. அவர் மட்டும் நிலந்துருவாரா? சொல்லுங்க. நீயாவது பார்த்து கூப்பாடு விட்டு இருக்க, அவர் தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க, அதை கூட மறந்துட்டான். ஏன் அவர் நம்ம கூட முங்கனா நம்மளை விடுவாரா? சொல்லுங்க, விடுவாரா? கொஞ்சம் தூங்கி இவனை சோதிக்கு பார்ப்போம் தான் தூங்கி பார்த்தார். அதுக்குள்ள இவன் கொந்தளித்தான். கடல் கொந்தளிப்போட இவன் கொந்தளிப்பு தாங்க முடியல. காற்று படபடப்போட இவன் படபடப்பு அதிகமா இருந்துச்சு. பயம் பயம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யார் பரலோகம் போக மாட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதுல ஒருத்தன் யாருன்னா பயந்தவர்கள் உண்டு. பயந்தவர்களே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. அப்ப அடுத்த விஷயம் அப்புறம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், பாதியும் நீ சொல்லிதான் போக மாட்டாங்க. ஆனா முதல் அந்த பட்டியலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டியல தொடக்கமே யாரும் வச்சிருக்கு தெரியுமா? பயந்தவர்களும் அப்படின்ட்டாரு. பயந்தவர்களும். முதலாம் மரணம், இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் மரணம் நிச்சயிக்கப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. யாரும் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. எஜமான் வந்து வீட்டை காலி பண்ணா காலி பண்ணி கொடுத்துட்டான். இந்த வீட்டுல உயிர் வாடகை உட்கார்ந்து இருக்கு. எஜமான் ஒரு நாள் காலி பண்ணிருந்தார், காலி தான் ஆகும்.
அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா முதல் மரணம் ஓகே, அது நிச்சயிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இரண்டாம் மரணம் யாருக்கு என்று தீர்மானிக்கப்படுகிறது. முதலாம் மரணம் நிச்சயிக்கப்பட்டது, இரண்டாம் மரணம் யாருக்கு என்று தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பயந்தா என்ன ஆயிட்டு? கர்த்தர் நம்ம கூட இருக்காரு இல்லங்கிற சந்தேகம் வந்துடும் நமக்கு. பயப்படவே கூடாது. அதான் பக்தன் பாட்டு. என்னதான் என்ன என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னங்க நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறாங்க, என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்ய நாம் எதற்கு பயணிக்கிறோமோ அந்த பயணத்தை ஒரு நாள் நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து பயணம் செய்வோம். நமக்கு முன்னால என் துணையாளர், என் நேசர் போய் கொண்டிருக்கிறார். என் நேசர், நம்முடைய நேசர் போய் கொண்டிருக்கிறார். நமக்கு முன்னால போறாரு. இல்லையா? நமக்கு முன்னால நம் நேசர் போய் கொண்டிருக்கிறார். சரி, இப்ப எத்தனை காரியம் பார்த்தோம்? முதல்ல வாஞ்சியா இருக்கிறோம். இரண்டாவது அவர் நாமத்தை சரியாக அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது அவரை நோக்கி கூப்பிடணும். நான்காவது ஆபத்துல அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. அப்படி கூப்பிட்டோம்னா அவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். கனம் எதை குறிக்கிறது? உயர்வை. கனம் உயர்வை குறிக்கிறது. அல்லேலூயா. கனம் கோட்டார் அவர்களே, மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய, கனமுள்ள ஒரு கனத்துக்குரிய ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறாராங்க. நாங்க யோசித்து பாருங்க. அவரை நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கனம் கிடைக்கிறது. சரியா? ஒரு அங்கீகாரம், ஒரு அங்கீகாரம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. நேற்று வரைக்கும் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் ஒரு திட்டத்துக்குள்ள விட்டுட்டார். நேற்று வரைக்கும் இருந்தோம் ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு கட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டோம், ஒரு குட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டோம். ஆனா ஆண்டவர் இன்று முதல் நம்மை ஒரு திட்டத்துக்குள்ள விடுகிறார். அதான் கனம். கனம் கனம் பெறுகிற வேளையில நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு திட்டத்தின் பாத்திரமாக வைப்பாருங்க. ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரம். நீ அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். 37ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நீ அதை மேன்மைப்படுத்தால் அவன் அது உன்னை மேன்மைப்படுத்தும். தேவ பிள்ளைகளை நாம ஆண்டவரை ஏற்கால அவருக்கு கனப்படுத்துகிறோம். கனம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? எதுக்கு பட்டம் வாங்கலையே சொல்லுங்க. படித்த மகன் என்று, படித்த மகன் என்று மதிப்பதற்கு, கனம் கொடுப்பதற்கு படித்தவர்களுக்கு என்று ஒரு கனம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு கனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கனம் தானே, படித்தால் ஒரு கனம் தானே, அப்படிதானே? அப்ப யோசித்து பாருங்களேன். அவர் திட்டத்துக்குள்ள வந்தா இன்னும் எவ்வளவு பெரிய கனம் இருக்குது. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அவர் கனம் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுங்க. கனம். அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம் என்றார். உங்களை கனப்படுத்துவார். இதுவரைக்கும் யாரெல்லாம் மதிக்கலையோ, இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலையோ, அவங்கெல்லாம் உங்களை பார்த்து இந்த
கை இருக்கிற கையை நல்லா இங்க பாருங்க, இப்படி ஒப்பேராத பலம் அப்படின்னு சொன்ன கையெல்லாம் இப்ப இப்படி இந்த கையை இப்படி மாத்தி விட்டுருவாரு. இது எப்ப நம்ம எதிராளி கை இப்ப எப்ப நம்ம நோக்கி இப்படி வருதோ அது எதனால தெரியுமா? உங்களை கனத்துக்குரியதாய் மாற்றுகிறது. நீங்க கனம் பெறுகிற பொழுது அந்த கனம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து. நான் நம்புகிறது யாரால வரும்? கர்த்தரால் வருகிறது. நான் நம்புகிறது அவராலே வரும், கர்த்தரால் வரும். இல்லையா? நான் சொல்கிறார், மானானது நீரோடைக்கு வாங்கிட்டு கதறுவது போல் என் ஆத்துமா உம்மையே நோக்கி வாஞ்சிட்டு கதறுகிறது. யோசித்து பாருங்க, கனம். நான் உண்மையிலே சொல்றேன், அவரை பிடிச்சதுனாலதான் இந்த கனம். இல்லைன்னா செருப்பு கூட நான் ஆக மாட்டேன். முருங்கை மரத்தில் ஒரு செருப்பு தொங்கும் பார்த்துருக்கீங்களா? குப்பையில போட்ட செருப்பத்துக்கு எகிரி கொடுப்பாத முருங்கை மரத்துக்கு. சரியா? அது மாதிரி நமக்கு ஒன்றுக்கு உதவாததுக்கு குப்பையில தூக்கி கிடப்போம் வேண்டிய ஆளை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு வாழ்க்கை தெய்வ ஆண்டவர். இந்த கணம் அவரால் கிடைக்கப்பட்டது. இந்த கணம் அவரால் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. உங்களை கனப்படுத்துகிறதே உங்க கூட இருக்கிறார். சரியா? சரி, இப்ப அடுத்த காரியத்துக்கு போவோம். நீடித்த நாட்களால் உங்களை என்ன செய்வாராம்? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இங்க இரண்டு காரியத்தை சொல்லுகிறார். நீடித்த நாட்களால் கையை கொடுத்து சொல்லு. ஆயுசு நாட்கள் முழுவதும் உங்களை திருப்தியாக்குவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, திருப்திங்கிறது எதுல இருக்கு? திருப்திங்கிறது எதுல இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. திருப்திங்கிறது சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவே என்று சொல்றாரு. திருப்தி எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. திருப்தி எப்ப நம்ம திருப்தி அடையும்? அதை யார் சொல்லுங்க? போதுங்கிற வரை. போதுங்கிறது ஒன்றில் இருக்கிறதா, 9 இருக்கிறதா? நாம எதிர்பார்க்கிற அத்தனை பட்டியலுக்குள்ளும் இருக்கிறது. சரிதானே? நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ. சரியா? சரி, இப்ப திருப்தி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? காரை கொடுத்துட்டாரு, பெட்ரோலை கொடுக்கலன்னா 2 கோடிக்கு கார் கொடுத்துருவாரு. பெட்ரோல் கொடுக்கலன்னா 2 கோடிக்கு ஆடு கொடுத்தோம் நம்ம திருப்தி அடைவோமா? பெட்ரோல் இல்லையே. புரிஞ்சுட்டீங்களா? 100 பெட்ரோல் கொடுக்கலன்னா நம்ம திருப்தி போச்சு. 2 கோடிக்கு கார் கொடுத்தாரு, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்கலன்னா திருப்தி போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை கொடுத்தா இனி கொடுப்பேன். சொல்லுங்க. அதை கொடுத்தோம்னா இனி கொடுப்போம்பா. புரிஞ்சுட்டீங்களா? நான் உன்னை உருவாக்கிட்டேன்னா சும்மா விட மாட்டேன். நிரப்புவேன். நிரப்பிட்டோம்னா சும்மா விட மாட்டேன். வழிக்கு ஓடுவேன். வழிக்கு ஓடி சும்மா வராது, அடுத்த பாத்திரம் நிரம்பும். சொல்லுங்க. புரியுதா? சும்மா விட மாட்டாரு தேவன். நீடித்த நாட்களா திருப்தி ஆக்குறவர் அவருங்க. நம்ம உறவுகளா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உலகத்துல யாராலும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. ஆனா ஏசப்பா மட்டும்தான் நம்மளை திருப்திப்படுத்த. அதான் சொல்ற நீடித்த நாட்களா. அந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துல எது எதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் அந்த காலகட்டத்துல கொடுத்து நம்ம திருப்திப்படுத்திடுவோம். அதான் திருப்திப்படுத்துகிறது நீடித்த நாட்களா. இல்லையா? அப்போ வீடு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு உண்டான பொருட்களையும் கற்றுக் கொடுப்பார். புரிஞ்சுச்சா? கார் கொடுத்தா காருக்கு பெட்ரோல் கொடுப்பாரு, கொடுப்பாருல. காரை கொடுத்தவன் ஜாலி தர மாட்டாமா? சொல்லுங்க. சாவி தந்தன் ஆகணும். அதே போலதான் கார் அவர் தந்தார்னா காருக்கு பியூலும் தந்தார். இல்லையா? வீடு அவர் தந்தாருன்னா வீட்டுக்குரிய பொருளையும் அவர் தான் தருவார். வாழ்க்கை அவர் தந்தாருன்னா வாழ்க்கை மேன்மையும் அவர் தான் தருவார். எப்படி எல்லாத்தையுமே நீங்க
பார்த்துக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தர் தான் நம்மளை திருப்திப்படுத்துவார். இல்லையா? திருப்திப்படுத்துவாரா, படுத்த மாட்டாரா? நிச்சயமா திருப்திப்படுத்துகிற தேவன். அதாவது சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். அது எப்படிப்பட்ட திருப்தி தெரியுமா? நீடித்த நாட்கள். அதுல திருப்தியில அதுல இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. உங்களை திருப்திப்படுத்தல, சும்மா திருப்தி கொடுக்க மாட்டாரு. உச்சிதமான கோதுமை, உச்சிதமான நன்மைகள், உச்சிதமான நன்மை. இல்லையா? 89 நினைக்கிறேன் செய்தி. 81 89 உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேன் உன்னை திருப்தியாக்குவார். இது ஆவிக்குரிய அர்த்தம் வேற. சரியா? பாருங்க, உச்சிதமான அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அத்மார்க் பிராணின்னு சொல்லுவாங்க. முதல் தரமான ஆசீர்வாதம் கொடுப்பார். இல்லையா? அப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி திருப்தியாக்குறாரு? உச்சிதமான முதல் தரமான ரகங்களை கொடுத்து, முதல் தரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குகிற தேவன். கடைசியா ஒரு காரியம் சொல்றாரு, அதை மாத்திரம் பார்த்து நிறைவு செய்வோம். பாருங்க, என் ரட்சிப்பை அவனுக்கு நான் என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அவன் பார்ப்பான், ரட்சிப்பை பார்ப்பான். ரட்சிப்பை காண்பிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கிறது, அப்படிதானே? அவர் ரட்சிப்பை நம்ம பார்க்க போறோம். ரட்சிப்புக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், முன்னாடி பல முறை பேசியிருக்கிறேன். சரிங்களா? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, பல அர்த்தங்கள், பல பதங்கள் இருக்கிறது. பல காரியங்களில் ரட்சிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல காரியங்களுக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில். நடக்க முடியாத மனிதனும் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்றான். குழியில் ஒருத்தன் விழுந்தான், கர்த்தாவே என்னை ரட்சியும். இப்ப புரியுதா? வியாதியில் ஒருத்தர் வருகிறார்கள், கர்த்தாவே என்னை ரட்சியும். சிங்கக்கடியில் ஒருத்தன் கிடக்கான், அவன் கூப்பிடலாம், கர்த்தாவே என்னை ரட்சியும். அக்கினிக்குள்ள ஒருத்தன் கிடக்கான், கர்த்தாவே என்னை ரட்சியும். ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தை பல இடங்களில் பல காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தினது யாருன்னா இயேசு தாங்க. என்று சொல்ல போனா அதை உறுதிப்படுத்துகிறது இயேசு தான். ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு ஒரே பதம் தான், ஒரு அர்த்தம் தான் அப்படின்னு சொன்னா அது இல்லை. இயேசுவே அதுக்கு உதாரணம். எப்படி என்றால், 12 வருஷம் வெறும் அழுந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்ட உடனே அவர் சொல்ல பெற்றார். உடனே ஆண்டவரோட பார்த்து என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அவர் சொல்லவே இல்லையா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதே போலதான் ஒவ்வொருத்தரையும் சுகமாக்கின எல்லா இடத்திலும், விடுதலையாக்கின எல்லா இடத்திலும், மரிச்சவன உயிரோடு இருக்கிற இடத்துல சுகமா உடவனை நடக்க வச்சது, குருடனை கண்ணு திறந்து விட்டது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம். கண்ணு திறக்கிற சம்பவம் வேற, நடக்க வைக்கிற சம்பவம் வேற. இப்படிதானே? நோயை குணமாக்குற சம்பவம் வேற, பேரை விளக்குற சம்பவம் வேற. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் ரட்சிப்பு என்ற வார்த்தை. அதனால் அவர் சொல்லுகிறார், நான் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பல வழிகளிலும் பல காரியத்திலும் அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு தெரியும். நம்ம ரட்சிப்புன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? முதல்ல இயேசுவை தேடி வந்தோம், அவர் நம்மளும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுதான் ரட்சிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அது ரட்சிப்பு தான். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற ரட்சிப்பு என்ற பதம் எங்கே எதற்கு ஒப்பீடு பண்ணப்படுகிறது என்றால், நாம் சொன்ன அந்த அற்புத அடையாளங்களிலே பார்க்கிறது இயேசு சொன்ன காரியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பல காரியங்களில் பல சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து வருகிற பாதையில் பார்க்கிற காரியம் தான் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்கள் விசுவாசம் ரட்சிப்பு, உங்களை ரட்சிப்பு அப்படின்னால அப்ப ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி காப்பாரு? சுகத்தை கொடுத்து காமிச்சிருவாரு, விடுதலையாக்கி காமிச்சிருவாரு, ஆசீர்வதித்து
காமித்து விடுவார். அப்ப நீங்க பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீர்களா? என் சொந்த கண்களால் நான் அதை பார்ப்பேன், என் சொந்த கண்களால் அதை பார்ப்பேன். அதான் ரட்சிப்பு, அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிற தேவன். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நாம உட்கார்ந்து தியானித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன சொன்னாரு? அவர் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். இரண்டாவது, அவர் நாமத்தை சரியா அறிந்திருக்கணும். மூன்றாவது, அவரை நோக்கி கூப்பிடணும். நான்காவது என்ன செய்யணும்? ஆபத்துல அவரை நோக்கி என்ன செய்யணும்? ஆபத்தில் அவர் நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்மளை விடுவித்து அவர் என்ன செய்வாராம்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறாரு. ஆபத்திலையும் அவரை நோக்கி பார்க்கணும். அடுத்து கடைசி சொல்றாரு, நம்மள நீண்ட நாட்களால் என்ன பண்ணுவாராம்? திருப்தி ஆக்குவாராம். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேங்கிறாரு. அப்ப அவருடைய ரட்சிப்பை நீங்களும் நானும் வாழ்நாள் முழுவதும் காண்போம். அல்லேலூயா. நாம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளால் நம்மளை உருவாக்குகிற தேவன் நிச்சயமாய் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நிச்சயமாய் ஆசீர்வதித்து பெருகப்படுவார். எல்லாருடைய கண்களை மூடுவோமா? கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம். வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு 12 மணி நேரம் உபவாச கூட்டம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின இந்த காரியங்களுக்காக நாம் உங்க பாவத்தில் வருகிறப்பா. நீ எங்களோடு பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வாஞ்சையை குறித்து, கூப்பிடுகிறதை குறித்து, உம்மை நோக்கி பார்க்கிறதை குறித்து, உமக்காக காத்திருக்கிறதை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். நீ விடுவிக்கிற தேவன், ஆபத்திலே மறுமுத்திரவு கொடுக்கிற தேவன், எங்க கூட இருந்த எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உயர்ந்த இடத்தில் வைக்கிற தேவன், நீடித்த நாட்களால் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி போஷிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை பல காரியங்களில் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் உம்முடைய ஜனங்களை எப்படி வழிநடத்தும்? இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக, இந்த காண்டவே வார்த்தை சத்திய வார்த்தைகளின் பிரகாரமாய் உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையில் கிரியை செய்யட்டும். அவங்க வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நன்மைகளால் திருப்தியாக்கும், அவர்களை விடுதலையாக்கும், சுகமாக்கும், தப்புவிப்பீராக பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் எந்த சூழலில் எந்த இடத்தில் கனவினம் அடையாதபடிக்கு உங்க பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பல தடைப்பட்ட பிள்ளைகள் அல்லவே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய மகிமை, கனம், உம்முடைய ரட்சிப்பு வெளிப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். உம்முடைய பாதுகாப்பு சுகம் வெளிப்படட்டும். கர்த்தரே பெரிய காரியங்கள் செய்யும். 91ஆம் சங்கீதத்தில் 14, 15, 16 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி தேவனை நினைத்துள்ளார். அப்படியே நீ செய், எங்களை ஆசீர்வதித்து பெருகப்படும். ஆண்டவரே யாபேசு ஜெபித்தது போல் நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் எல்லைகளை விரிவாக்கும். ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மீது இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு வேண்டி காத்துள்ளோயா அருள் செய்யும் என்று வேண்டினது போல் இதோ நாங்கள் பாதத்தில் வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவரே பக்தர் யோபுவை போல மாறுதலுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண, இரட்டிப்பான நன்மைகளை பெற அனுக்கிரகம் பாராட்டும். உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அனுகிரகம் நடத்தும். இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற்றத்தை காண வேண்டும், வளர்ச்சியை காண வேண்டும், பெருக்கத்தை காண வேண்டும், விடுதலையை காண வேண்டும், சுகத்தை காண வேண்டும், அற்புத அடையாளங்களை காண வேண்டும். இதுவே எங்கள் ரட்சிப்பின் காரியமாய் காண வேண்டும். பெரிய காரியங்களை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே நாமத்தை சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பையும் பிதாவுடைய பாதுகாப்பு அனுதினமும் தொடர்ந்து நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.